ஒரு முத்தா குடுமா. என்ன கேட்டீங்க? நான் பாப்பாவை கேட்டேன். பாப்பாவை முத்தா குடுமா. ஏய் பாருடா, என்னவ என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் தூங்கிட்டே இருக்கிறான். அண்ணன் அண்ணன் என்ன என்ன குழந்தைக்கு என்னன்னா தெரியும், முகத்தை பார்க்க குறைஞ்சது 3 மாதம் ஆகும். 3 மாசமா? அவ்வளவு நாளா? ஜிஜி ஜிஜி பையன் சுத்த சோம்பேறியா இருப்பான் போல் இருக்க. ஆமா, இவர் மட்டும் முளைச்ச 3 நாள்ல இவங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்திருப்பாரு. இப்பவே பிள்ளைக்கு சப்போர்ட்டா? பின்ன என் பிள்ளை கேலி செஞ்சா எனக்கு கோவம் வராதா? பாத்தியாடா, இப்பவே உங்க அம்மா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரிக்க ஆரம்பிச்சு. பிரிவை பத்தி பேசாதீங்க. என் அண்ணன் பிரிவையே என்னால தாங்க முடியல. பாவம், குழந்தையே இல்லாதவரு நம்ம குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? தப்புமா தப்பு, இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏய் பாக்ஸிங் டோர்னமெண்ட் 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே வந்துருவாரு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நாடகம் எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு நீங்களாவது வாங்கம்மா. நிச்சயம் வரேன்டா கண்ணா. இந்தா டாடா. பாபு வாங்க மாமா. உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்துருக்கேன். உட்கார். ஏன் மாமா நேத்து வரேன்னு வரல? என்ன செய்யறது, உங்க அத்தை வீட்டுல இருந்தாங்க, வர முடியல. ஏன் சார் இப்படி பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்ன இருந்தது இப்ப போயிடுச்சுமா. ஏன் மாமா, அத்தை உங்களை திட்டுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. வீட்டுல எதுக்கு கலாட்டான்னு நானே விட்டு கொடுத்து போயிடுறது, அவ்வளவுதான். டேய் பாபு, உங்க மாமா சமாளிக்கிறாருடா. பாபு, உனக்கு ஒரு பரிசு கொண்டாந்துருக்கேன் பாத்தியா? தங்கச்சி இந்தா. வேண்டாம் மாமா, மாமா ஏதாவது தின்பண்டம் கொடுத்தா வாங்கிக்க, வேற எது கொடுத்தாலும் வாங்க வேண்டான்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. தன்மானமும் ரோஷமும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. வரலையா? எங்க அம்மா வர மாட்டாங்க, எங்க அப்பா தான் வருவாரு. அப்பாவா? உங்க அப்பா உன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரா? எங்க அப்பாக்கு நான் உயிர். உனக்கு உங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா? எனக்கு 2 பேருமே செல்லம் தான். ஏன் தேவி அழுகுற? அழுறனா? இல்லையே, அழல பாபு. இல்ல, நீ போய் சொல்ற. அப்பன்னா உன் பேச்சுக்கா. பாபு, நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவை பார்க்கல. எங்க அம்மாவை கேட்டா அப்பா டெல்லியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரும் என்ன வந்து பார்க்கணும்னு நினைக்கவே இல்ல. அழாத தேவி, இனி காலையில தான் எங்க அப்பா டெல்லியில இருந்து வந்தாரு. அவரு ஒருவேளை உங்க அப்பா பார்த்திருந்தாலும் பார்த்திருக்கலாம் இல்லையா? அதோ அவரே வந்துட்டாரு. ஹாய் பாபு. ஹாய் டாடி. ஆமா, who is this charming girl? இதான் உன் ஃப்ரெண்ட் தேவியா? எஸ் டாடி. But darling, you look very sweet. உன்னை பத்தி பாபு நிறைய சொல்லிருக்கான். ஆமா, நீ ரொம்ப நல்லா பாடுவியாமே? எஸ் அங்கிள். தேவி, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிட்டே இருப்பாரு. டாய், சேம் ஸ்டைல்லயே கோல் போடுறியே. டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க சொல்லுங்களே. தேவி பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா. அவங்க அப்பா டெல்லியில இருக்காங்க. அப்பா, நீங்க தான் டெல்லி போனீங்களே, தேவி அப்பா பாத்தீங்களா? தேவி அழாத அழாத, நான் டெல்லியில உங்க அப்பாவை பார்த்தேன். ஆமா, அவர் உன்னை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருமா. இன்ஃபேக்ட் ஓன்னு அழுதாரு. நிஜமாவா அங்கிள்? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னா, எனக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஒரு நாளைக்கு அவர் தனியா அழுதுகிட்டு இருந்தாரு. ஏன் அழுதீங்கன்னு கேட்டேன். எனக்கு தேவின்னு ஒரு பொண்ணு மெட்ராஸ்ல இருக்கா, அவளை பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னார். தேவி அவரை பார்க்கிறதுக்கு அசல் ஒன்ன மாதிரியே இருக்காரு. ரியலி? ஆமா. அப்புறம் இவ்வளவு நாள
என்னம்மா பாவம் அவருக்கு ஏன் வர முடியலன்னா டெல்லியில நிறைய வேலை, அதனாலதான். அங்கிள், நீங்க எங்க அப்பா கிட்ட பேசினது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறீங்களா? தேவி, இது என் ஃப்ரெண்டோட ஜீப். இதை நான் உடனே திருப்பி கொண்டு கொடுக்கணும். தவிரவும் எனக்கு இன்னைக்கு பாக்ஸிங் பிராக்டிஸ் இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேம்மா. அப்பா, வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போலாம் அப்பா. நோ மை சன், இன்னைக்கு என்னால வர முடியாது. வர முடியாதா? முடியாது. அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் போங்க, நாங்க நடந்தே வீட்டுக்கு போறோம். வாதே போலாம். டேய் உன் பேச்சுக்கா. டேய் பாபு, டேய் டேய். ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வேகம், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வேகம், நில்லுங்கள் செல்வங்களே, புன்னகை கோலம் போடுங்கள் கண்ணில், பூமுத்தம் சிந்துங்களே. ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வேகம், நில்லுங்கள் செல்வங்களே, புன்னகை கோலம் போடுங்கள் கண்ணில், பூமுத்தம் சிந்துங்களே. கற்கண்டு போல ரெண்டு வார்த்தை பேசுங்கள், கையோடு கை சேர்த்து ஆடி பாருங்கள். கற்கண்டு போல ரெண்டு வார்த்தை பேசுங்கள், கையோடு கை சேர்த்து ஆடி பாருங்கள். ராஜனடையும் ராணி அழகும், ராஜனடையும் ராணி அழகும், என்னாலும் என் சொந்தமே. பாசத்தை நினைத்து கோபத்தை மறந்தால், பாசத்தை நினைத்து கோபத்தை மறந்தால், உலகம் நம் சொந்தமே. ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வேகம், நில்லுங்கள் செல்வங்களே, புன்னகை கோலம் போடுங்கள் கண்ணில், பூமுத்தம் சிந்துங்களே. எப்போதும் தப்பாமல் உண்மை சொல்லணும், யாரோடும் மோதாமல் நேசம் கொள்ளணும். ஊரும் பேரும் போற்றும் வகையில் வாழ்க என் கண்களே, உலகை மதித்து உறவை அணைத்து, உலகை மதித்து உறவை அணைத்து வளர்க்க பொன்மான்களே. ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வேகம், நில்லுங்கள் செல்வங்களே, புன்னகை கோலம் போடுங்கள் கண்ணில், பூமுத்தம் சிந்துங்களே. வாங்க அங்கிள், உட்காருங்க.
பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. வாயா நட்டு. நட்டா? நட்டுவனா? கட் பண்ணி நட்டுன்னு கூப்பிடுறாங்க. ஒண்ணு இல்ல, வெளியில ஜீப்ப பார்த்ததும் ஏதோ போலீஸ்காரங்க வந்திருக்காங்களோன்னு பயந்து போயிட்டோம். குற்றவாளிகள் தான் போலீஸ் கண்டு பயப்படணும். நீங்க ஏமா பயப்படணும்? அந்த வயிற்றுல ஏன் கேக்குறீங்க? எங்க குலத்தொழில் தாசி, அந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு இப்ப சட்டம் வந்திருக்கே. இந்த கன்றாவி எல்லாம் அப்ப கிடையாது. நாங்க நல்லபடியா வசதியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அம்மா, அவரு பாபுவோடைய அப்பா. நீங்க போங்க உள்ள. போறண்டி அம்மா. பார்த்து மெதுவா, தடுத்து குளிக்கிற போது. அங்கிள், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம். வணக்கங்க. அங்கிள், எங்க அப்பாவை டெல்லியில எப்படி பாத்தீங்க, எங்க பாத்தீங்கன்னு கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட சொல்லுங்களேன். தேவிக்கு அவங்க அப்பாவை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம். அதனாலதான் தேவி, டெல்லியில உங்க அப்பாவுக்கு எக்கச்சக்கமான வேலை, அதான் அவரால் வர முடியல. ஆனா அவர் உனக்காக நெஞ்சு நிறைய பாசம் வச்சிருக்காருமா. அடுத்த தடவை டெல்லி போகும்போது தேவியை அழைச்சிட்டு போய் நான் அவங்க அப்பாட்ட காமிக்க போறேன். அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? நான் வரேன் தேவி. பாபு வா போல. ஏம்மா, அந்த அங்கிள் சொன்னதெல்லாம் போய் தானே? எனக்கு தெரியுமா, அந்த அங்கிள் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு போய் சொல்லிட்டு போறாரு. ஏம்மா, எனக்கு அப்பாவே கிடையாதா? அழாதீங்கம்மா, அழாதீங்க. இனிமே எப்பவுமே அப்பா பேச்சு எடுக்க மாட்டேன். அப்பா பேச்சு எடுக்கவே மாட்டேன். குத்து குத்து. ஹாய் ஹாய். இது அம்மா குத்து. இது பாபா குத்து. ஓ, கமான் குத்து குத்து. ஹாய் ஹாய். இது கும்கும் குத்து. இது குமாரகிரி குத்து. போதும், போதும். இந்த தொழில் உங்களோட இருக்கட்டும். இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். டேய் பாபு, இன்னைக்கு போட்டியில அப்பா ஜெயிப்பாரா தோப்பாரா சொல்லு பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வெற்றிதான். குட் பாய். சீதாராமட்டும். டாடா. டாடா டாடா. அவசரமா இருந்தா என்ன கூப்பிடு. டாக்டர், அவருக்கு தலையில பலமான அடிபட்டு இருக்கு. எக்ஸ்ரே எடுத்திருக்கோம். உண்மையை சொல்ல போனா
அவர் ஆபத்தான நிலையில் தான் இருக்கு. எங்களால் முடிஞ்சது நாங்க செய்யறோம். கடவுளை வேண்டிக்குங்க. தாயே, ராமு அங்களை எப்படியாவது காப்பாத்து. பாபுவும் என்ன போல அப்பாவை நடிச்சு அழுகிற நிலைமை உண்டாக்காத. ஆண்டி அழாதீங்க ஆண்டி. தேவி அங்களை கண்டிப்பா காப்பாத்தும். நர்ஸ் 6473 ஃபோன் பண்ணி மிஸ்டர் கண்ணனை உடனே வர சொன்னேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். உடனே சொல்றேன். 64736. எஸ் சார். எஸ் கண்ணன் ஹியர். என்ன ராமுக்கா? கடவுளே, எந்த ஹாஸ்பிட்டல்? இது வந்துட்டு ராமு. ராமு வாங்க மிஸ்டர் கண்ணன். என்னப்பா அதெல்லாம்? ஆபத்தான வீர விளையாட்டில் ஈடுபடுற என்ன போல உள்ளவங்க இந்த மாதிரி கட்டத்தையும் சந்திச்சுத்தானே ஆகணும். டாக்டர் என்ன சொல்ற? கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்தா உங்களை நான் போன் பண்ணியே வரவழைச்சிருக்க மாட்டேனே. மிஸ்டர் கண்ணன், நான் பிழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. மினிட் பை மினிட் ஐ எம் சிங்கிங். ஐ கேன் ஃபீல் இட். ராமு, தைரியத்தை இழக்க கூடாது. சாவுக்கு நான் பயப்படல. என் பயமெல்லாம் என் சீதாவையும் பாபுவையும் பத்தித்தான். சீதா என்ன நம்பி உங்களை எல்லாம் விரோதிச்சுட்டு வந்துட்டான். ஆனா அவருடைய எதிர்காலத்துக்காக நான் எதையுமே சேர்த்து வைக்கல. சீதா என் மனைவியா வந்துட்டாங்கிறதுக்காக உங்களுடைய விரோதியா நினைச்சு தயவு செஞ்சு அவளை பழி வாங்கிடாது. மிஸ்டர் கண்ணன், நான் யாருக்குமே தலை குனிஞ்சு வாழ்ந்து பழக்கப்படாத. தர்மத்துக்கு மட்டும்தான் தலை குனிவேன். விதி இப்ப என்ன தலைகுனிய வச்சிருச்சு. என் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். ராமு, ராமு, என் கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ எனக்கு யாருமே கிடையாது. அதனால நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். பிளீஸ் காப்பாத்துங்களா? சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. அவங்கள மட்டும் இல்ல ராமு, உன்னையும் காப்பாத்துறேன். என் தங்கச்சியை விதவையாக நான் விட மாட்டேன். தைரியமா இத வர. இந்தாங்க பணம், செக் புக், சாவி கொடு, எடுத்துக்கங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்து கொண்டு போய் கொடுங்க. போனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். எங்க பணம் கொண்டு வர சொல்லி உங்க தங்கச்சி கேட்டாளா? அவ கேட்பாளா? திமிர் பிடிச்ச கழுதையாச்சே. மாப்பிள்ள தான் கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படியா? ஆமா, உங்க மாப்பிள்ள தான் ஏதோ சன்மானத்தை எப்படி கேட்டுட்டாரு. நானும் வேண்டான்னு சொல்லல, நீங்களும் கொண்டு போய் கொடுத்துட போறீங்க. ஆனா நீங்க கொண்டு போய் கொடுக்க போறது யார் பணம்? அதை கொண்டு போய் யாருக்கு கொடுக்க போறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் விதவையானாலும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு என்கிட்டே சவால் விட்டுட்டு போல உங்க தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க. சரி, நாம தான் மான மரியாதை பெருசு இல்ல, பாசம் தான் பெருசுன்னு நினைச்சு போறோம். ஐயா, போற இடத்துல உங்க தங்கச்சி அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா சும்மா சொன்னாலும் பரவாயில்லையே, 10 பேர் முன்னாடி அந்த பணத்தை உங்க முகத்திலே விட்டு எறிஞ்சிட்டானா? இதோ பாருங்க, உங்களுக்காக நான் அவமானப்படலாம், ஆனா எனக்காக கூட நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ நான். என்ன யோசனை பண்றீங்க? வேதனையை விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் விரும்பல. எங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு அவசரமா பணம் தேவைன்னா உங்க தங்கச்சி எங்க போவா? அதானே போனா எனக்கும் புரியல. எனக்கு நல்லா புரியுதுங்க. புருஷனை காப்பாத்தணுங்கிற வேகத்துல எப்படி நம்ம வீட்டை தேடித்தான் ஓடி வருவா. அப்ப நானே அவளுக்கு நல்ல விதமா புத்தி சொல்லி கை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறேன். நீங்க கவலைப்படாம இருங்க.
அழாதேடா, சாமி அப்பாவை காப்பாத்துவார். சீதா, கொஞ்சம் இப்படி வாமா. எக்ஸ்ரே பில்லோட சேர்த்து மொத்தம் 300 ரூபாய் இன்னும் நீங்க கட்டவே இல்லை. ஆபரேஷனுக்காக அரை மணி நேரத்துக்குள்ள 3000 ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போன உங்க அண்ணாவும் இன்னும் வரவே இல்லை. அண்ணா இங்க வந்தாரா? ஆமாம்மா, உங்க புருஷனை பார்த்து பேசிட்டு பணத்தோட வரேன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போனார். பணம் கட்டலன்னா இந்த ஆபரேஷன் பண்ண மாட்டாங்கம்மா. உடனடியா இந்த ஆபரேஷனை பண்ணலன்னா இவர் உயிருக்கே ஆபத்து. எப்படியாவது பணம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்க. கமலாதேவி, கமலாதேவி, ஒரு குட் நியூஸ். நம்ம அவமானப்படுத்தின ராமு தொலைஞ்சான். இனிமே அவன் பிழைக்கிறதே கஷ்டம். என்னாச்சு? ரிங்ல பலமான அடிபட்டு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆயிரக்கணக்கா பணம் தேவைப்படுது. அதுக்கே வழி இல்லாம அவதிப்படுறானுங்க. தனக்கு மிஞ்சின பலவான் இல்லைன்னு திமிர் பிடிச்சு அலைஞ்சான். வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டு கடவுள் நிரூபிச்சுட்டார். ஏதோ நீயே அடிச்சு வீழ்த்துற மாதிரி பெருமைப்படுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? என் காதை செவிடாக்குன அவனை விதி பழி வாங்கிருச்சு. கமலாதேவி, என்ன துரை எப்பவும் இல்லாம புதுசா கொழையிற? இன்னைக்கு பத்திரிகையில நீங்க கொடுத்திருந்த பேட்டியை படிச்சேன். என் மேல இப்படி ஒரு ஆசையை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களால காதலிக்கப்படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரியலி ஐ எம் வெரி லக்கி. நீ என்ன சொல்ற? நான் ஒரு பாக்ஸரை நேசிச்சேன். ஆனா அவர் தான் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு பேட்டி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நான் தெரிஞ்சுக்காதது என் முட்டாள். இந்த காதல் விவகாரங்களை சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லைங்க. உங்க சிரிப்புக்கு என்னைக்குமே நான் அடிமைதாங்க. ஏங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டீங்க? இவர் தான் சினிமா நடிகை கமலாதேவி மணக்க போகும் பிரபல பாக்ஸர் துரைன்னு என் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் கொடுத்திருக்கலாமே. தனியா ஏன் கொடுக்கணும்? 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எல்லா பத்திரிகையிலும் கொடுத்துடலாம். கரெக்ட், ரொம்ப நல்ல ஐடியா. கையை எடுத்து விட்டு முண்டோம். உன் மூஞ்சிக்கு மாற கட்டுக்கு காதல் ஒரு கேடா? ஒரு அடியாள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஏன் அறிவு மங்கி போகல? ஏய் கமலா, நேற்று வர தேவி தேவி நீ காலை சுத்திட்டு கிடந்த, இன்னைக்கு பேரை சொல்லியா கூப்பிடுற? ஏண்டி நீ கெட்ட கட்டுக்கு நான் பத்தாதோ? என்னோட உசத்தி அவனுக்கு எவண்டி கிடப்பான்? கோர்கா, கோர்கா, சீக்கிரமா வாங்க. இந்த நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. வெறி பிடிச்சு தள்ளுங்க. ஆமாடி, நேத்து வர நன்றி உள்ள நாயாத்தா இருந்துச்சு, இன்னைக்கு வெறி பிடிச்சு வெளியே போகுது. ஏய் கமலா, உன்னை ஒரு நாளைக்கு பழி வாங்காம விடாது. உன்னை பழி வாங்காம விடாதடி. பாரு, இந்த பழி வாங்கலாம் ஐயா பாரு. நீங்களா? வாங்க உட்காருங்க. பரவாயில்லை, ராமுவோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பணமா? சும்மா கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராமுவோட மனைவியாச்சே, ரோஷத்துக்கு கேட்கணுமா? இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு கொடு. இந்த பணம் உனக்கே சொந்தமாயிடும். என்ன கான்ட்ராக்ட்? நான் இப்ப நடிச்சுட்டு இருக்கிற படத்துல ஒரு குடும்ப பொண்ணு வேஷம். கஷ்டத்துல இருக்கிற உனக்கு அது கொடுக்க சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட சிபாரிசு பண்ணேன். சம்மதிச்சுட்டாரு. நீ நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் தான் இது. நான் சினிமாவில் நடிக்கிறதா? நான் உனக்கு துணையா இருக்கும் போது உனக்கே கலக்கம். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பணத்தை வேற எங்கேயும் ஒரே நாள்ல உன்னால சம்பாதிக்க முடியாது. பணம் கட்டலன்னா நாளைக்கு ராமுக்கு ஆபரேஷன் நடக்காது. ஆபரேஷன் நடக்கலன்னா ராமு, அதுக்கப்புறம் உன் கதி, உன் பிள்ளை கதி. ராமு பேர்ல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தின் பேர்ல தான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நல்லா யோசனை பண்ணிக்கோ.
என்னது கண்ணீர்? இன்னொரு என் மனைவி தைரியசாலி. அந்த நம்பிக்கையில தான் பாபு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். தைரியமா இரு. அப்பா, நான் முத்தம் கொடுத்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும்னு சொன்னாங்கல்ல? ஆமா கண்ணா, ஆமா. பாபு. சாரி, உங்க கணவரை காப்பாற்ற முடியல. ஷாட்டு தான் முடிஞ்சு போச்சு, நீ சும்மா அழுதுகிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க கணவருக்கு ஆபரேஷன், அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. சீதா, சீதா, அழாதே சீதா. ராமுக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. இப்பதான் போன் பண்ணி கேட்டேன். அப்பா, ரொம்ப வலிக்குதா அப்பா? எவ்வளவுதான் வலிச்சாலும் நீ முத்தம் கொடுத்தா உடனே சரியா போயிடும் டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமாப்பா. இப்ப வலி போயிடுச்சாப்பா? கொஞ்சம் கூட வலி இல்லப்பா. அப்பா, நான் பெரியவனாயி இந்த மாதிரி பாக்ஸரா வந்து உன்னை அடிச்சவனை திருப்பி அடிச்சு இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து படுக்க வைக்கல, என் பேர் பாபு இல்ல. ஆமாண்டா, இப்பவே நான் நெருப்பள்ளி மடியில கட்டிக்கிட்டு இருக்கேன். நீயும் பாக்ஸரானா அவ்வளவுதான். இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. கொண்டாங்கம்மா, அப்பாக்கு நான் கொடுக்குறேன். மிஸ்டர் ராமு, உண்மையிலேயே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். இல்லைன்னா இவ்வளவு சீரியஸா போன கேஸ் பிழைக்கிறதே அபூர்வம். பட் ஒன் திங், இனிமே நீங்க பாக்ஸிங்கை நினைச்சு கூட பார்க்க கூடாது. எஸ், மிக மிக மெல்லிய அதிர்ச்சிகள் இருந்தா கூட அது உங்களால தாங்க முடியாது. ஜாக்கிரதை. So, I lost my first wife. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், பாக்ஸிங்க தான் என்னுடைய முதல் மனைவியா நினைச்சிருந்தேன். அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். But today I lost her forever. உயிர் பிழைச்சதே அபூர்வம் சொல்றேன், அதுக்கு சந்தோஷப்படாம இதுக்கு வருத்தப்படுறீங்களே. என் லட்சியமே பாக்ஸிங் தான் டாக்டர். நான் அதையே எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தன இல்லாம இருந்தன. I am almost a dummy. ஏன் உங்க குடும்பத்தை மறந்துட்டீங்களா? உங்க குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறத இனிமே நீங்க லட்சியமா எடுத்துக்கங்க. எவ்ரிதிங் will be all right. ரொம்ப யோசனை பண்ணாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் அப்புறமா வந்து பார்க்கிறேன். Sir, today's paper. புதுமுகம் சீதா விரைவில் வரப்போகும்
கணவன் காட்டிய வழி என்ற படத்தில் நடிக்கிறார்.